அஸ்ஸலாமு அலைக்கும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபி அஜ்மஈன். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. திருக்குரான் இறைவேதம் தானா, அதுக்கு ஆதாரம் என்ன, சான்றுகள் என்னன்னு 30 நாட்களில் 30 தலைப்புகளில் பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி மிக முக்கியமான ஒரு தலைப்பு. நேற்று தான் நம்ம தீண்டாமை ஒழிப்புக்கு திருக்குரான் ஒன்று தான் தீர்வு அப்படிங்கிறத நம்ம முன்னிறுத்திருந்தோம். அதே போல் நம்மை வாட்டி கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயத்திற்கு தீர்வு திருக்குரான் தான் அப்படிங்கிறத ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள், ப்ராக்டிக்கல் தீர்வு இது தான் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது என்னன்னு சொன்னால் வறுமையை இன்றைக்கி உலகத்திலிருந்து துடைத்து எடுப்பதற்கு ஒரே வழி இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த குரானில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த சித்தாந்தத்தை வைத்து மட்டும்தான் இன்றைக்கி வறுமை ஒழிக்க முடியும். இன்றைக்கி எதையெல்லாம் கம்யூனிசம் சொல்லுது, அந்த இசம் சொல்லுது, இந்த இசம் சொல்கிறது, இது எல்லாத்தையுமே பாருங்கள் குரானில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னதாக சொல்லப்பட்டிருக்கும். இது எப்படி இஸ்லாம் எப்படி கட்டளையிடுது, எப்படி குரான் வறுமையை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு கட்டளையிடுது, அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டினாங்க அப்படிங்கிறத நம்ம சில விஷயங்களை பார்ப்போம். முதலாவது ஜக்காத் அப்படின்னு ஒரு அமல், அதாவது இஸ்லாமியர்களுக்கு கட்டாயமாக்கப்பட்ட ஒரு அமல். அது அந்த ஜக்காத் என்னன்னு சொன்னால், உங்களிடத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகை 88 கிராம் தங்கமோ அல்லது 600க்கும் மேற்பட்ட 600 சொச்சம் கிராம் வெள்ளியோ இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்னா கட்டாயம் அதிலிருந்து 2.5% ஏழைகளுக்கு கொடுத்தாகணும். கொடுக்கலன்னு சொன்னால் அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அதை பிடுங்கி கொடுப்பாங்க கட்டாயமாக. பல ஓரியன்டலிஸ்ட், இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய நபர்கள் கூட 2 விஷயத்தை ரொம்ப மெச்சி சொல்லுவாங்க. ஒன்று சமத்துவம், 2வது இந்த ஜக்காத். அந்த நேரத்தில் வலியுறுத்தி போர் தொடுத்து யார் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களோ அவங்களெல்லாம் ஒரு இடத்தில் அவங்க கம்பைல் ஆகி நின்னாங்க. அவர்களுக்கு போர் தொடுத்து அவர்கள் தங்களை இஸ்லாமியர்னு அடையாளப்படுத்தி கொண்டாங்க. நீ ஜக்காத்து கொடுக்கல, செல்வந்தர்களிடத்தில் மட்டும் சுற்றி இருக்கக்கூடாது, இந்தானா படை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி அபூபக்கர் சித்திக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், நபி அவர்கள் மரணித்த பிறகு குரானை கொண்டு ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒரு நபித்தோழர் என்ன பண்ணார், படையை அனுப்பி வலுக்கட்டாயமாக பணக்காரர்கள் எடுத்து ஜக்காத்தை எடுத்து ஏழைகள் இடத்துல கொடுத்தார். அப்போ வறுமை கொஞ்சம் கொஞ்சமாக குரானை கொண்டு வறுமை ஒழிப்பு அந்த பொருளாதார தீர்வுகளை செயல்படுத்தி கொண்டிருக்கும் போது எந்த அளவு வறுமை ஒழிச்சுது அப்படின்னு ஒரு உதாரணத்தை பாருங்க. உமர் அப்படிங்கிறவர் அபூபக்கர் அவருக்கு பின்னால் வந்த ஒரு ஆட்சியாளர். அவர் நேரத்தில் ஏமன், இன்னைக்கு ஏமன் இருக்குல்ல, அதே அந்த ஏமனுக்கு முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அப்படிங்கிற ஒரு நபித்தோழர், அவரை கவர்னராக போட்டு அனுப்புகிறாங்க. அங்கு மக்கள் இடத்துல சிங்கிள் விண்டோ சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஊரில் வறுமையை ஒழிக்கணும்னா இந்த ஊரில் இருக்கிற பணக்காரங்கள்ட்ட வாங்கி அந்த ஊரில் இருக்க ஏழைகள்கிட்ட கொடுத்தாவே அவர்கள் வெளியே கையேந்தணுங்கிற தேவை இருக்காது. அங்கே ஏழ்மை ஒவ்வொரு ஊரத்துலேயும் இந்த மாதிரி ஏழ்மை ஒளிந்து கொண்டே இருக்கும். எல்லா ஊர்லேயும் பணக்காரன் இருக்கா, ஏழை இருக்கிறான்ல. அதை தாண்டி பணம் எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் நாம் என்ன பண்ணுவாங்க, அந்த பணத்தை தலைமைக்கு அனுப்புவாங்க. அந்த மாதிரி ஏமனுக்கு அனுப்பப்பட்ட இவர் நபர் என்ன பண்ணுறாரு, ஒரு குறிப்பிட்ட வருடத்தில் வந்த தொகையில் ஜக்காத்தை பணக்காரர்களிடத்திலிருந்து எடுத்த அந்த தொகையில் 3இல் 1 பகுதியை மதீனாவுக்கு அனுப்புகிறார். உலக தலைமையகம் உமர் அவர்களுக்கு அனுப்புகிறார். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, திரும்பி ஒரு கடிதம் போடுறாரு. உமர் யார், ஆட்சியாளர், எப்படி இருக்கணுங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இதெல்லாம் சாத்தியமான யோசிச்சு பாருங்களேன். உன்னை யார் பணம் அனுப்ப சொன்னான், உன்னை வரி வசூலிக்கிற மாதிரி வசூலிக்க சொன்னேன், அங்கே இருக்கிற பணக்காரங்கள்ட்ட வாங்கி அங்கே இருக்கிற ஏழை கொடுக்கணும், நீ எதுக்கு தலைமைக்கு அனுப்புகிற, நான் இதுதான் உனக்கு கட்டளையிட்டனா, இதுதான் உன் இறைவன் உனக்கு கட்டளையிட்டதா அப்படின்னு திட்டி கடிதம் எழுதுறாங்க. அதுக்கு அங்கேருந்து திரும்ப ஏமன்லேருந்து இவர் என்ன லெட்ரு போடுறாரு, நான் வாங்கினதில் 2/3 கொடுத்துட்டேன், 3இல் 2 பகுதியை கொடுத்து முடிச்சிட்டேன், இந்த ஒரு பகுதியை வாங்குறதுக்கு ஏழைங்க இல்லைங்க, நாங்கள் என்னங்க பண்ணுறது, அப்போ உங்களுக்கு தானே கொடுத்து அனுப்ப முடியும், நீங்கள் எங்கே ஏழை இருக்காங்களோ அங்கே கொடுங்க, தலைமை உங்களுக்கு தானே தெரியும் அப்படின்னு அனுப்புகிறார். அதுக்கு அடுத்த ஆண்டு 3இல் 2 பகுதியை திரும்ப அனுப்புகிறார். அதற்கு அடுத்த ஆண்டு என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் 3இல் 2 பகுதியை தலைமைக்கு அனுப்புகிறாரு. வாங்கிறதுக்கு ஏழைங்க இல்லை. திரும்பவும் இதே மாதிரி நடக்குது, இல்லைங்க ஏழைங்க இங்கே வாங்கிறதுக்கு இல்லைங்க, ஏழ்மை ஒழியுதுங்க அப்படின்னு அனுப்புகிறார். அதுக்கு அடுத்த ஆண்டு மொத்தமாகவே அனுப்புகிறார், இங்கே நான் ஏழைங்களே பார்க்கல அப்படின்னு.
அப்போ இந்த ஜக்காத்து எந்த அளவு ஏழ்மையை ஒழிக்குது பாருங்க. இப்போ செல்வந்திரத்தில் என்கிட்ட இப்போ ஒரு கோடி இருக்குங்க, நான் 2.5 லட்சம் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் வருடம். என்னோட 2.5 லட்சம் எத்தனை பேத்துக்கு பொருளாதார உதவி? அவன் தொழில் தொடங்கிடுவான், ஒரு ஆட்டோ வாங்கிடுவான், வாழ்க்கை பூரா அவனுக்கு பொருளாதாரம். 5 பேர் பழக்கடை போட்டுருவான். அப்போ எப்படி அழகா ஏழ்மை ஒழியும்? வருடம் நான் என்னுடைய தொகையிலிருந்து இந்த மாதிரி கட்டாய தர்மத்தை கொடுத்தா அப்போ அவ்வளவு அழகாக ஒழிந்தது. அதே போல உமர் இப்னு அப்துல் அசீஸ், இவரும் நபிகளார் காலத்திற்கு சில ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி செய்த ஒரு நபர். இவர் காலத்தில் ஆப்பிரிக்காவுக்கு யஹ்யா பின் சையத் அப்படிங்கிற ஒரு நபரை பிரதிநிதியாக சக்காத்தை வசூல் பண்ணுறதுக்கு அனுப்புகிறார். நான் சக்காத்து கொடுக்க அங்கே போகிறேன், யாரையுமே காணலை அப்படின்னு அவர் லெட்டர் போடுறாரு. அப்போ எந்த அளவு இந்த ஜக்காத் சிஸ்டம் பணக்காரர்களிடம் இருந்து ஏழைகளிடத்தில் பணத்தை கொடுக்கும்போது இது ஒழியுது. கட்டாய தர்மம், குரானில் கட்டாய தர்மமாக்கப்பட்ட ஒன்று, 5 கடமைகளில் ஒன்று இந்த ஜக்காத் அப்படிங்கிறது. எவ்வளவு அழகாக ஏழ்மையை ஒழிக்க ஒரு அழகான ஒரு திட்டம். அதே போல சதக்கா, அதாவது வாலண்டரி சேரிட்டி, அதாவது மேல் மிச்சமான இந்த 2.5% அல்லாமல் நீங்க தர்மம் பண்ணுங்க அப்படிங்கிறத குரான் பல இடங்களில் வலியுறுத்தி சொல்லுது. அனாதைகளை கடிந்து கொள்ளாதீர்கள், ஏழைகளை விரட்டாதீங்க. நீங்க இந்த இறுதி இறைவேதமும் இறுதி இறை தூதரும் இந்த மாதிரி சொல்றாங்க, வலியுறுத்துது. இது செஞ்சா உனக்கு இறைவன் இவ்வளவு வெகுமதிகளை வைத்திருக்கிறான் அப்படின்னு ஆர்வம் ஊட்டும் போது இதை நம்பிக்கை கொண்டவன் செய்வானா செய்ய மாட்டானா? எவ்வளவு அழகாக வறுமை ஒழியும். அதே போல வறுமைக்கு இன்னொரு மிக முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னா, இந்த அநியாயங்கள், வட்டி, சூது. இன்னைக்கு எவ்வளவு சூதாட்டங்கள், வட்டியின் மூலமாக எவ்வளவு வறுமை. வட்டி வாங்கிக்கிட்டே இருக்கிறான். கார் லோனு, வீட்டு லோனு, ஃபார்மிங் லேண்டுக்கு லோனு, படிப்புக்கு லோனு. அவன் ஏழையாவே இருக்கான், கொடுக்குறான், பணக்காரன் ஆகிட்டே போறான். வட்டி சிஸ்டத்தை அறவே இஸ்லாம் ஒழிக்குது. மோசடி பண்ணக்கூடியது, வியாபாரத்தை இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. உமர் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த நேரத்தில் மார்க்கெட் பிளேஸ்க்கு வியாபாரத்தை யாராவது தவறா பண்றாங்கன்னான்னு பார்த்து அவர்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு டீமையே வச்சிருந்தாங்க. நபிகள் நாயகம் ஒரு தடவை மார்க்கெட் பிளேஸ்க்கு தானியம் விற்று கொண்டிருக்கும் போது என்ன பண்றாங்க, தானியத்துக்கு உள்ள கையை விட்டு எடுத்து பார்க்குறாங்க, ஈரமான தானியம் இருக்கு, மேலே பார்த்தோம்னா காய்ந்த தானியங்கள் இருக்கு. இது என்னது இது அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நேற்று மழையில் நனைஞ்சிருச்சு, அதை அப்படியே குவியெல்லாம் யாராவது வாங்கிட்டு போயிடுவாங்கன்னு மேலே காஞ்சதையும் உள்ள நனைஞ்சதையும் வச்சுட்டேன். இப்படி நீ செஞ்சனா இறைவனிடத்திலிருந்து உனக்கு அருள் வளம் கிடைக்காது அப்படின்னு கண்டிச்சாங்க. இறைவனோட தண்டிப்பா அப்படின்னு கண்டிச்சாங்க. மோசடி செய்பவன் என்னை சார்ந்தவனே கிடையாது, நீ என்னை பின்பற்றுபவனே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் வறுமைக்கான காரணம். நாம் நினைக்கிறோம் உண்மையான வியாபாரம் நடந்தால் வறுமை ஒழியும். இப்போ நான் இந்த மாதிரி வியாபாரம் பண்ணிடுறேன், வாங்கினவனுக்கு வறுமை வந்துடும்ல, அவன் நட்டமாகி போயிடுவான்ல. வட்டியாக இருக்கட்டும், மோசடியாக இருக்கட்டும், மதுவாக இருக்கட்டும், சூதுவாக இருக்கட்டும், மதுலாம் இன்னைக்கு எவ்வளவு வறுமைக்கு ஒரு காரணம். குடிக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியை பாருங்க, அவன் சொல்லுவான் அவன் வறுமையில் இருக்காரத்துக்கு 700 ரூபா 800 ரூபா 1000 ரூபா சம்பாதிக்கக்கூடிய ஆள் ஒரு ஃபுல்லாக குடிச்சிட்டு போயிடுவான், 500 600 செலவு பண்ணி. அடுத்த நாள் காலையில நிற்பான், நைட்டும் குடிப்பான். இன்னைக்கு மூட்டை தூக்குறவங்க, கட்டட தொழில் செய்யக்கூடியவங்க, ஹோட்டலில் வேலை செய்யக்கூடியவங்க, எத்தனை நபர்கள் நல்லா சம்பாதிக்கிறாங்க. நைட்டு போகும்போது குடிச்சிட்டு போகிறதுல காசு காலி. எத்தனை ஆயிரங்கள், எத்தனை சிகரெட்டு. ஒரு சிகரெட்டு 15-20 ரூபாய்க்கு விற்குது. 10 அடித்தா என்னாச்சு, 20 ஒரு சிகரெட்டு 20 ரூபா 15 ரூபா வச்சுட்டா என்ன ஆச்சு, 150-200, மாசத்துக்கு 6000. சாதாரணமாக இன்னைக்கு நடக்குது, பார்க்குறோமா இல்லையா? அப்போ இதனால் அவனுக்கே அது வறுமையா இல்லையா? அந்த குடும்பம் கஷ்டப்படுதா இல்லையா? குடிக்கிறவன் குடும்பத்தில் போய் கேளுங்க, தெரியும். அவன் குடிக்காம இருந்தா வறுமை ஒழியுங்கிறது தெரியும். அப்போ இந்த ஹராமானதை செய்வதை மட்டும் இஸ்லாம் தடுக்கல, இறுதி இறைவேதம் தடுக்கல, இதை விற்பதையே தடை செய்து எவனாவத்த மது வித்தான்னு சொன்னா அவனுக்கு அங்கு மிகப்பெரிய தண்டனை கொடுக்கப்படும். ஒருத்தன் எங்கேயாவது சூதாட்டம் நடந்துச்சுன்னு சொன்னா அவனுக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுக்கப்படும். அங்கு வட்டி விட்டான்னு சொன்னா அவனுக்கு தண்டனை, அரச ரீதியான தண்டனை கொடுக்கப்படும். இந்த குரானை கொண்டு ஆட்சி செய்யக்கூடிய அந்த இடங்களில் இப்போ உலகத்துல எங்கேயும் இல்லை அது. அந்த நேரங்களில் இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டது. இன்றும் இன்ஷா அல்லாஹ் திரும்ப ஜீசஸ் திரும்ப வருவாரு, அதற்கு முன்னாடி மகதீன் ஒருத்தர் வருவாரு, அதற்கு முன்னாடி இறைவன் நாடி வேறு யாராவது வேறு எங்காவது இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் குரானை கொண்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணா இந்த மாதிரி செயல்களை செய்யும் போது தன்னால வறுமை ஒழியுமே. இப்போ இது போன்ற விஷயங்கள் வறுமையை ஒழிக்கும். அதே போல இஸ்லாம் மிக முக்கியமாக வறுமையை பற்றி பேசும்போது
மீன் பிடிச்சி கொடுக்காதீங்க, மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்க அப்படின்னு வலியுறுத்துது. ஒருத்தன் யாசகம் கேட்டுக்கிட்டே வந்துக்கிட்டே இருந்தான்னா இறைத்தூதர் அவர்கள் சொல்கிறாங்க, நீ யாசகம் கேட்டு வந்தன்னா, அதாவது உடல் நல்லா இருந்தும் யாசகம் கேட்கறதுக்காக அந்த தகுதி உன்னிடத்துல இல்லை, எல்லா வகையிலும் திடகாத்திரமா எல்லா வகையிலும் இருக்கிற, நீ யாசகம் கேட்டு வந்தன்னு சொன்னா இறைவன் உன்னை நியாய தீர்ப்பு நாளில் சதை இல்லாமல் எழுப்புவான். இதை கேட்ட ஒருத்தன், நம்பிக்கை கொண்ட ஒருத்தன் செய்வானா? யாசகம் கேட்பானா? எனக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்க உதவி கேட்பானா? கேட்க மாட்டான். அப்போ எவ்வளவு நீ போய் உழைச்சி போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லுது. ஒரு முறை ஒருத்தர் யாசகம் கேட்டு வராரு, நபிகள் நாயகம் என்ன தெரியுமா பண்ணுறாங்க, உன் வீட்டில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. வீட்டில் ஒரு போர்வையும் சில பாத்திரங்கள் இந்த மாதிரிலாம் இருக்குது, அந்த போர்வையை கொண்டு வா. ஏலத்துக்கு விடுறாங்க. ஒருத்தர் ஒரு தொகைக்கு எடுத்துக்கிறேங்கிறாரு, அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா யாராவது கேளுங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நபிகள் நாயகம் என்ன பண்ணுறாங்க, ஆடை போயிட்டு வாங்கிட்டு போயிட்டு நீயும் உன் மனைவிக்கும் வச்சுக்கோ. கிழிந்த ஆடையோடு அவர் வந்தார். அப்புறம் என்ன பண்ணுற, நீ போய் ஒரு கோடாரி வாங்கிட்டு வா அப்படின்னு கோடாரி வாங்கிட்டு வர சொல்கிறார். அவங்களுக்கு அடிப்படை தேவையை பூர்த்தி செய்கிறாரு. அப்புறம் கோடாரி வாங்கிட்டு வாங்குறாரு. கோடாரியை வாங்கிட்டு வந்ததுக்கு பிறகு, உன்னை நான் இத்தனை நாளுக்கு என் சபையில் பார்க்கவே கூடாது, இங்கு பிரசங்கம் நடக்குது, இறைவனை பற்றி நான் சொல்லி கொண்டிருக்கிறேன், இறைவனை எப்படி வணங்கணும்னு சொல்லி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாலும், நீ உன் தொழிலை போய் நீ முதல்ல பார்க்கணும். நீ விறகு வெட்டி நீ என்ன பண்ணணும், போய் உனக்கு தேவையான பொருளாதாரத்தை ஈட்டணும். நீ என் சபையில் நான் உன்னை பார்த்தேன் அப்படின்னு கண்டிக்கிறாங்க. எவ்வளோ அழகாக வறுமை ஒழியும் இந்த மாதிரி செஞ்சா. அப்புறம் அந்த நபர் அவர் சபைக்கே வராமல் அவர் என்ன பண்ணார், தொடர்ந்து வியாபாரத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறாரு, விறகு வெட்டி விற்கிறாரு, மிகப்பெரிய செல்வந்தராக மாறுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் விறகு வெட்டி அவருடைய கடன் தீருது, கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய ஆளாக வளர்ந்து கொண்டே போகிறார். அப்போ யாசகம் கேட்டு எனக்கு தர்மம் பண்ணுங்கன்னு கேட்டு வந்தவரை ஒரு தொழிலாளியாக மாற்றக்கூடிய சித்தாந்தத்தை இந்த குரான் முன்னிறுத்துது. அப்போ வறுமையை ஒழிப்பதற்கு இந்த இறையியல், இந்த இறை வேதம் சொல்லக்கூடிய சான்றுகள், அது வைக்கக்கூடிய தீர்வுகள், இது மிகப்பெரிய ஒரு ஆதாரம். இது இறை வேதம் தான் அப்படிங்கிறதுக்கு. ஸோ நிஜமாவே இதெல்லாம் சாத்தியம் தானா, இதெல்லாம் நடந்துச்சா, நடக்குமா அப்படின்னு ஆய்வு செய்வதற்கு கூட அதில் என்ன இருக்குன்னு நம்ம ஃபஸ்ட்டு படித்து பார்க்கணும்ல. இது ப்ராக்டிக்கலா, இது செய்வதற்கு பின்பற்றுவதற்கு தகுந்ததா, இது நிஜமாவே வறுமையை ஒழிக்குமா அப்படின்னு நம்ம படித்து பார்க்கணுமா இல்லையா? எத்தனையோ தலைப்புகளில் பார்த்தோம். அது மாதிரி வறுமையை ஒழிப்பதற்கு இதுதான் பாசிபிளா அப்படின்னு நம்ம ஆய்வு செய்து பார்க்கணுமா இல்லையா? அப்படி ஆய்வு செய்வதற்கு நீங்கள் குரானை நிச்சயமாக வாங்கி வாசிச்சு பாருங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு குரான் ஒரே ஒரு மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு அன்பளிப்பாக குரானை நாங்கள் கொண்டு வந்து சேர்க்குறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.